என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக டிஎஸ் அணியில் உள்ள நிர்வாகிகள் நீங்கள் எல்லாரும் ஒன்றுபடுங்க. நம்ம எல்லாம் ஒன்றாக இணைவோம். நம்ம எல்லாரும் வேறு வேறு மனிதர்கள் அல்ல. ஒரே திருச்சபை, ஒரே மந்தையின் கீழ் உள்ள ஒரே ரத்தத்தின் உடன்பிறப்புகள் தான். ஆகவே அவர் டிஎஸ் ஜெயசிங்கை சொல்லி நான் குறை சொல்வதற்கும் வரவில்லை. அவர் வயது மூப்பாகிவிட்டது. நான் திரும்பவும் சொல்லி நாம் அந்த வயது வரைக்கும் இருப்போமா என்பது நமக்கே தெரியவில்லை. ஆகவே இப்பொழுது மெயினாக சொல்கிறது, ஜீவகுமார் பிரதர் நல்ல அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி. உங்கள் அன்போடு நான் இந்த வீடியோ மூலம் அழைக்கிறேன். அதே போல் அனீஷ் பிரதர் எனக்கு தூரத்து உறவினர், உங்களையும் அன்போடு அழைக்கிறேன். அதே போல் வழக்கு சம்மந்தப்பட்ட நீதித்துறையில் அருமையான நாலேஜ் உள்ள ஒரு ஸ்கூல் புளியங்குடியில் ஸ்கூல் வைத்திருக்கிறாங்க சொந்தமாக. அருள் சாமியல் சார், நீங்கள் நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் பண்ணி நல்லதொரு நிர்வாகத்தை நாம் செயல்படுத்துவோம். நான் பெருமைக்கு சொல்லவில்லை, கர்த்தர் எனக்கு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்திருக்கிறார். உலக பிரகாரமான அரசியலையும் கர்த்தர் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். பிரதம மந்திரியோடு பேசுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்திருக்கிறார். முதலமைச்சரோடும் எதிர்க்கட்சி தலைவரோடும் பேசுகிற அளவிற்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து ஒரு அருமையான ஒரு அரசாட்சியை நாம் திருநெல்வேலி டைஸில் கொண்டு வருவோம். ஒரு சீனியாரிட்டி கூட பைபாஸ் பண்ணக்கூடாது. அதற்காக தான் காட்ஃபி நோபல் இறங்குகிறேன். சீனியாரிட்டியை எல்லாருக்கும் ஒரு ஆப் நான் ஏற்கனவே தயாரிப்பு நிலையில் இருக்கிறது. அந்த பதிவு செய்யப்பட்ட பிள்ளைகளுடைய கையில் அந்த ஆப் கொடுக்கப்படும். அதிலே அவர்கள் அப்டேட் பார்த்து கொண்டு இருக்கலாம். எத்தனை பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க, எத்தனை பேர் இறந்து போனாங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த வேக்கன்சிக்கு எப்போ வேலை கிடைக்கும் என்பதை அவர்களே அறிந்து கொள்ளும்படி ஒரு ஆப் தயார் செய்திருக்கிறேன். இவையெல்லாம் வைத்து அருமையாக திருநெல்வேலி திருமணத்தில் லே செயலாளராக இருந்து நம்ம நடத்துவோம். நிச்சயமாகவே முடிவுண்டு ஒரு நம்பிக்கை. அனைவரும் சொல்கிறாங்க எனக்கு யார் ஓட்டுலன்னு சொன்னால், எனக்கு பாளையங்கோட்டை கத்தீட்ரலில் எனக்கு மெம்பர்ஷிப் இருக்குது, ஓட்டு இருக்குது. யாரும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. தூத்துக்குடி டைசிஸில் இப்படி தான் ஏற்கனவே யார் நம்ம பழைய அவர் பேரன ட்ரெஷராக இருந்த மோகன் அருமை நாயகம் சகோதரர் வழக்கு தொடுத்தார். நேற்று தினம் விசாரணை நடந்தது. அந்த விசாரணையில் அவர் ஜட்ஜே சொல்லியிருக்கிறார், ஓட்டுரிமை பறிக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நமக்கு வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எனக்கு எல்லாம் இருக்கிறது, யாரும் ஓட்டை பறிக்கப் போவதில்லை. அருமையான ஒரு நிர்வாகத்தை திறம்பட செய்யும். விசேஷமாக திரும்பவும் நான் தூத்துக்குடி சொல்வது போல அனைத்து குருமார்களும் இருக்கிற கூப்பி அழைக்கிறேன். நாம் எல்லாரும் சகோதரர்கள், நாம் எல்லாரும் ஊழியர்கள், நாம் இணைந்து